ஒரு மூலமாகிய ஆதாரம் இல்லாம எதுவும் நடக்காது. அவனன்றி அற்ப புல் கூட அணுவலும் அசையாது. சாரதாமணி தேவி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் உள்ள பஞ்சபூதங்களும் அவரால் நியமிக்கப்பட்டது. அப்படி அத்தனையும் அவரால் நியமிக்கப்பட்ட ஒண்ணுன்னும் பொழுது அதனுடைய ஆதாரமாகிய அனைத்துமே அங்கிருந்து தான் வந்திருக்கணும். ஒரு விஷயம், உலகத்துல எதுவுமே நம்மளுடைய செயல்பாடு இல்லை, நமக்கு மேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்றது ஒண்ணு உண்டு. நீ ஜென்ம ஜென்மாந்தரமா பிறந்துகிட்டு தான் இருக்கிற இல்லையா? அந்த பிறப்பு நீ பிறக்கிற இறக்கிற, இது எப்படி உனக்கு சாத்தியம்? சித்தன்றதுக்கு ஒரு மட்டமான ஒரு தன்மை உண்டு. அது என்ன பண்ணும், கீழால் அவத்தையை நோக்கும் பொழுது இதுக்கு தான் நம்ம பிறந்துக்கிறோன்னுட்டு 96 தத்துவத்தில் சித்தம் என்ன பண்ணோம், அந்த காரணம் கீழால் அவத்தையை பார்த்துட்டு கீழால் அவத்தை கூட உழல ஆரம்பிச்சிட்டோம். நாம பூமியில பிறந்ததே நம்ம குழந்தை குட்டி காப்பாற்றம் பண்றதுக்கு தான், நாம இதுக்காக தான் இருக்கிறோம்னுட்டு. மேலால் அவத்தையில நீ செல்லும் பொழுது சிவமே இறைவா பரம்பொருளேன்னு போகும்போது நாம இதுக்காக தான் இருந்தோம்னுட்டு அங்க போயிடும். அதுக்கு மட்டும் ஒரு சுதாவான ஒரு தன்மையே கிடையாது. அதனாலதான் சித்தமலம் அறிவிக்கப்பட்டால் நீ சிவமாகுவாய். கோயில் சுடுகாடு, அதான் நல்லா தெரியுமே, சுவாமி கங்காள தத்துவத்தில் சுடுகாட்டில் தான் ஆடுறாருன்னுட்டு. அதனாலதான் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா தொடச்சிடுன்றாங்க. இவங்களுடைய நம்பிக்கை. அவர் அங்க ஆடுற காரணம், நீங்க தேவையில்லைன்னு விடக்கூடிய அகாலமானதெல்லாம் கூட நான் தேவையா எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற வஸ்துக்கள்லாம் பாருங்க, யாரும் சூடாத ஊமத்தும்பு, யாருமே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷம், எல்லாம் அஞ்சக்கூடிய நாகங்கள், வீணான தோல், வீணான பொருள், அதுபோல வீணான நான், எல்லாத்தையும் அதை சேர்த்து வச்சுக்கிச்சு. அதுபோல கோயில் சுடுகாடு, கொல்குலித்தோ நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் தான் ஆயினும் காயில் இந்த உலக அனைத்துமே கற்பொடி. அவன் நினைச்சான்னா தும்பு தும்பாக்கிடுவான் இந்த உலகத்தையே. அவ்வளவு வலிமையானவன் தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு அந்த பாட்டு வரும்.